ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்க ரம்யா முத்துராஜ். வெல்கம் டு அவர் சேனல். சோறு வச்சோம் பேரு வைக்கல. இன்னைக்கு சண்டே இல்லையா? சண்டேனாவே எப்பயுமே ஸ்பெஷல் தான். ஸோ அதனால இன்னைக்கு நான் என்ன ரெசிபியோட வந்திருக்கேன்னா, ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யறது அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஆட்டுக்கால் பாயா நல்லா காரசாரமா டேஸ்டா இருக்கும். இதை வந்துட்டு சாதம், சப்பாத்தி, ஆப்பம், இடியாப்பம் இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம தொட்டு சாப்பிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். ஆட்டுக்கால் தான் வாங்கிட்டு வந்திருக்கு. இதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்களே நல்லா அந்த ஹீட் பண்ணி அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது கழுவுக்குள்ள இந்த மாதிரி கருப்பா இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்துட்டு கிளியர் பண்ணி எடுக்கணும். வாங்க இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணி எடுக்கணும். அப்பதான் இது கிளியர் ஆகும். இந்த கருப்பா இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் வந்து இப்படி நைஃப் வச்சு இப்படி சுரண்டி எடுத்துக்கலாம். ஏன்னா இதுல வந்து லைட்டா வந்து அந்த முடி இருந்தா கூட வந்து நம்ம இந்த மாதிரி கிளீன் பண்ணக்குள்ள கிளியர் ஆயிடும். பாத்தீங்களா, எல்லாமே நல்லா கிளியர் ஆயிடுச்சு. இதே மாதிரி இந்த எல்லா காலையும் கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கிளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, நல்லா கிளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப இத வந்து ஒரு குக்கர்ல போட்டுக்கலாம். இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். அடுத்ததா வெறும் மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆட்டுக்கால் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். இப்போ இத வந்துட்டு குக்கரை வந்து விசில் விட போறோம். இந்த ஆட்டுக்கால் வந்து வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால ஒரு 6ல இருந்து 7 விசில் வரைக்கும் நம்ம விட்டு எடுத்துக்கலாம். விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்ப ஆட்டுக்கால் வந்துட்டு வேக வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கேப்ல அந்த பாயாக்கு தேவையான மசாலா எல்லாம் வந்து அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 3 வரமிளகாய். ஃபர்ஸ்ட் இதை வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சமயத்துல ஒரு 4 முந்திரி, தேங்காய் இதையும் அரைச்சு எடுத்துக்கலாம். தண்ணி ஊத்தி நல்லா பேஸ்ட் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ பாயாக்கு தேவையான மசாலா ரெடி. இப்போ வந்துட்டு குக்கர்ல வச்சிருக்க அந்த ஆட்டுக்கால் பாயா வெந்துருச்சா பார்க்கலாம். இப்போ குக்கரோட ப்ரெஷர் போயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம் ஆட்டுக்கால் வெந்துருச்சான்ட்டு. பாருங்க எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குன்ட்டு. இது நம்ம சமைக்கக்குள்ளேயும் அகைன் மறுபடியும் விசில் விடுவோம். ஸோ இப்ப இத வந்துட்டு ஆட்டுக்கால் பாயா வந்து பாத்தீங்கன்னா முட்டி வலி, அந்த ஜவ்வு பிரச்சனை இருக்கு இல்லையா, இதெல்லாமே கிளியர் பண்றதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எலும்பு ப்ராப்ளம் இது எல்லாமே கிளியர் ஆகுங்க. அதனால கண்டிப்பா நீங்க வந்து வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஆட்டுக்கால் பாயா செய்யறதுக்கு வேற ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். இதுல வந்து நல்லெண்ணெய் ஊத்துறேன். நல்லெண்ணெய் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிறையவே விடுங்க. ஏன்னா வந்து எப்பயுமே நான்வெஜ்ஜுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி ஊத்தினாக்கா அதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும்.
ஸோ இந்த எண்ணெய் வந்து சூடு ஹீட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாத்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதுல பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் பொரியட்டும். செஞ்ச உடனே நான் வந்து வெங்காயம் வந்துட்டு பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். பெரிய வெங்காயம் 3 இது வந்துட்டு நறுக்கி வச்சிருக்கேன். இப்ப அதையும் இதுல சேர்த்துக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் இது வதங்கணும். பாத்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ண போறோம்னா, ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்க்கிறோம். ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஆட்டுக்கால் பாயா செய்யக்குள்ளேயும் மசாலா அரைக்கக்குள்ளேயும் நம்ம வந்துட்டு வெறும் மிளகாத்தூள், வரமிளகாய் எல்லாமே சேர்த்திருக்கோம். உங்களுக்கு ரொம்ப காரம் வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பச்சை மிளகாய் போட வேண்டாம். உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இது நல்லா வதங்கட்டும். இப்போ 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். ஆல்ரெடி நம்ம பாயாலையும் கொஞ்சம் போட்டிருக்கோம். இது ரொம்ப அதிகமா போட்டோம்னா கசப்பு எடுக்க ஆரம்பிச்சிரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அதனால கொஞ்சமாவே போட்டுக்கலாம். பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கணும். நல்ல பழுத்த தக்காளியா 3 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இது நல்ல ஸ்மாஷ் ஆகி வர அளவுக்கு வதக்கணும். பாத்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்க. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, வேக வச்சு வச்சிருந்தோம் இல்லையா ஆட்டுக்காலு, அது தண்ணியோடையே அப்படியே சேர்த்துக்க போறோம். அப்பதான் வந்து மசாலா எல்லாமே வந்து இதுல கரெக்டா ஒட்டி வரும். இப்போ இது கூட வந்துட்டு நம்ம அரைச்சு வச்சோம் இல்லையா மசாலா, அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். இதுல வந்து தேங்காய், முந்திரி எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால ரொம்பவே திக்கா தான் வரும். நம்ம எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு இதுல வந்து தண்ணி ஊத்தி விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் வந்து ஒரு 3 விசில் விட்டா போதும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். ஆல்ரெடி நம்ம ஆட்டுக்கால்லையும் உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம். அதனால இப்ப குழம்புக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இத வந்து விசில் விட்டுறலாம். இப்போ 3 விசில் வந்ததும் நமக்கு பாயா ரெடி ஆயிரும். ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடுச்சு. இத பிளேட்டிங் பண்ணிடலாம். நான் வந்து சாதத்துக்கு யூஸ் பண்ண போறதுனால கொஞ்சம் தண்ணியா வச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து இதை விட திக்கா வேணும்னா கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டீங்கன்னா இதை விட திக்கா உங்களுக்கு கிடைச்சிரும். அவ்வளவுதாங்க, ஆட்டுக்கால் பாயா ரெடி. ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. ஸ்மெல்லுமே ரொம்ப நல்லா வந்தது. நீங்க எல்லாம் வீடியோ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.